வீட்டுக்குள்ளே நாசிஸ்ட் என்று சொன்னால் தெரியுமா என்ன? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் மேனுப்புலேஷன் போகுமா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. இந்த நாசிஸ்டினுடைய மேனுப்புலேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை தேடி வந்து போய்கிட்டு இருக்கிற இந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கையில் மாட்டுதா தான் அது சீக்ரெட் அந்த விஷயம் இல்லையா? அது சீக்ரெட் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அது உண்மையிலேயே இந்த நாசிஸ்ட்டுகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு மனசளவில் அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜியை கொடுக்குமா? அது எமோஷ்னலி நம்மளை மோட்டிவேட் பண்ணுமா? இல்லை என்ன பண்ணும்? அல்லது இதிலேருந்து வெளில வரணும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா என்ன? அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? வாங்க பாவம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. அங்கே த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதான் த சீக்ரெட்னு சொல்கிறது இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான எடிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீன்ஸ் வீடியோஸில் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறத பேஸ் பண்ணி நிறைய விதமான புக்ஸு, நிறைய விதமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அது பல மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்ப கம்போஸ் பண்ணி இதுதான் இந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி தான் வந்து அதனுடைய செயல்பாடுகளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சரியாக சொன்ன ஆட்கள் யாருன்னா இந்த ராண்டே பைரின் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். அப்படிங்கிற ஒரு லேடி தான். அவங்க தான் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் தான் எப்படி வந்து அந்த விஷயத்துலேருந்து நான் மேலே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து தன்னுடைய 2006 ஒரு மூவி மாதிரி வெளியிட்டாங்க. அந்த மூவியில் அவங்க அப்படியே வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்து ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு வந்து நடந்து வருவாங்க. இப்படித்தானே என்னுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து டெப்ட்டு இருந்துக்கிட்டு இருந்தது. நான் பில்லுக்கு நான் வந்து ஓடிக்கிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய விதமான பில்ஸ் அப்படிங்கிறது வரும், நிறைய விதமான தவறுகள் பண்ணுவேன், அது மூலமாக நிறைய டிக்கெட்ஸ் வரும், விச் மீன்ஸ் ஃபைன்லாம் வரும். ஸோ அதிலலாம் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். எப்படி நான் வந்து அந்த டெப்ஸ்லேருந்து நான் வெளில வந்தேன், ஃபினான்ஷியலி நான் எப்படி வெல் டு டூவாக மாறினேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே ஒரு மூவி மாதிரி வெளிய ஆரம்பிக்கும். அதில் நிறைய ஃபிலாசபர்ஸ், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இந்த அஃபர்மேஷன் ஓரியன்டாக சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாரும் அதில் வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அந்த 2006 வந்து இவங்க வெளியிட்ட ஒரு மூவியில். அது வந்து ஓரளவுக்கு உலக புகழ் பெற்றுன்னே சொல்லலாம். நிறைய பேர்த்தினுடைய ஒரு நம்பிக்கையை வந்து அது வந்து வாங்குச்சு. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்டு நிறைய புக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்துச்சு. அதனுடைய சாராம்சத்தை இப்போ நம்ம முதல்ல அதை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதை எப்படி வந்து நாசிஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம், அந்த நாசிஸ்ட் ஹேண்டிலிங்கில் வந்து அதை அப்ளை பண்ண முடியுமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இது ஒத்து வராதாங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சீக்ரெட் சொல்லப்படுதுங்கிறது தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி. எஸ், நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சரியாக வந்து ஒரு விஷயத்தை விசுவலைஸ் பண்ண தெரிஞ்சால், உங்களால் விசுவலைஸ் பண்ண முடிஞ்சால், விச் மீன்ஸ் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத உங்களால் இப்போயே விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சால், அதை உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன விசுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த ஒரு விஷயம்தான் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய இது ரொம்ப ஒரு சாராம்சம்னே சொல்கிறது. ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை என்ன பண்ணுறீங்க, ஈர்ப்பு விதின்னு சொல்கிறது. நீங்கள் ஈர்க்கிறீங்க, நீங்கள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கைகளை வந்து இன்பங்களையும் துன்பங்களையும் ஈர்த்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய கோர் கான்செப்ட். ஸோ அந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சேர்த்து அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆகும். ஸோ உங்களுடைய விசுவலைசேஷனை மாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையவே பெரிய அளவில் மாற்றிட முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சிக்னலை நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்க. அது அதனுடைய ரிசல்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நாசிஸ்ட் ஓரியன்டாக நம்ம என்ன யோசிப்போம்? ரொம்ப முக்கியமாக அவர்கள் நாளைக்கு வந்து சண்டை போடக்கூடாது, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது, இந்த ஃபங்க்ஷனில் எந்த விதமான பிரச்சனையும் அவர்கள் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் கூட விச் மீன்ஸ் அது எல்லாமே வந்து அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்மளை பல விதமான விஷயங்கள் பண்ண நினச்சாலும் கூட அந்த விதமான விஷயங்கள்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிடணும். கடைசியில் அவங்க வந்து திருந்தணும். அது பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் கூட என்னுடைய ஸ்பவுஸ் வந்து திருந்தி அவர்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷனை நாம் ஒரு வேலை செய்ய முயற்சி பண்ணோம்னு சொன்னால், நம்மளால் அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து விசுவலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால்,
அது ஓரியன்டான அஃபர்மேஷன். நான் அகைன் அண்ட் அகைன் அந்த விசுவலைசேஷனை கொண்டு வரதுக்காக நான் எழுதி நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரியான எழுதி நான் பார்க்கறது மூலமாக அகைன் அண்ட் அகைன் ஒரு வார்த்தையை திரும்பி சொல்கிறது மூலமாக அது ஒரு சிக்னலாக இந்த யூனிவர்ஸ்க்கு போய் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த பர்சனுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி, நாம் உண்மையிலேயே அவங்க மேலே பாசம் வச்சுருக்கோங்கிற விஷயத்த எஜுகேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நம்மளை அவங்க நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப்பை அவங்களே தான் அஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்திலிருந்து அவர்களுடைய வே ஆஃப் பேட்டர்னையே மாற்ற முடியும். அந்த வே ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸ் பேட்டர்ன் இருக்குல்ல, அதையே மாற்ற முடியும். அப்படிங்கிற மாதிரியை நம்ம விசுவலைஸ் பண்ணி அஃபர்மேஷனை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், as per the law of attraction படி அது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. as per the law of attraction. ஓகே, this is the first thing. ரெண்டாவது ஒரு விஷயத்தில் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். எஸ், ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுங்கிறது, அதை முதலில் நீங்கள் கேளுங்கள். இந்த யூனிவர்ஸ்லேருந்து அதை நீங்கள் கேளுங்க. அதை கேட்பது மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. அது உங்களுக்கு கிடைச்சது போல் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்து பிலீவ், அது உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு முழு 100% நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயங்களில் 100% நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் ரிசீவ் த சேம். வெரி சிம்பிள். அப்போ இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம ஒரு வேலை நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா நம்ம சரியாக கேட்கல, நம்ம சரியான சிக்னலை இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்பலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன அர்த்தம், நான் சரியாக அதில் எனக்கு 100% நம்பிக்கை இல்லை, நான் மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்சிசிஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணங்கிறது, நான் அவங்க மாறணுங்கிற ஒரு விஷயங்களில், அவங்க மாறுவாங்கங்கிற ஒரு விஷயங்களில் 100% நான் நம்பிக்கை வைக்காமல் போய்விட்டேன். அதாவது நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சொல்கிறேன். அப்படிதான் அந்த சீக்ரெட் ஓரியன்டாக நம்ம இந்த நார்சிசிஸ்ட் ஹேண்டிலிங்கை நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. ஒருவேளை என்னால் 100% எனக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டாக அந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு கேட்டு அந்த ஒரு விஷயத்தை நான் நம்ப ஆரம்பித்தேன்னு சொன்னால் எக்ஸாக்டாக அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, எமோஷன்ஸ் கைட் யுவர் தாட்ஸ். நீங்கள் எந்த விதமான தாட்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் எல்லாமே எமோஷன்லேருந்து ஆரம்பிக்குது. இஃப் யூ ஆர் ஹாப்பி, ப்ராபப்ளி உங்களுடைய தாட்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ஹாப்பியாக மாறும். ஐ திங்க் அந்த மூவியில் கூட காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ரொம்ப அப்படியே அவசரமாக அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பார். ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வெயிட்டர் காஃபி கொண்டு வரும்போது இவங்க எந்திரிப்பாங்க. ஆக்சிடென்டலாக அந்த காஃபி இவங்க மேலே கொட்டிடும். இது நடந்த ஒரு விஷயம். ஓகே, இது நடக்குது. இது நடந்த உடனே இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே பரப்பி விடுவார். ஸோ பயங்கரமாக அவர் அக்ரெசிவாக அங்கே கத்தி இது பண்ணி உடனே அவர் அந்த வெயிட்டரை பயங்கரமாக அடிக்க போய் பயங்கரமாக ஷவுட் பண்ணி அது மூலமாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸை அங்கே கிரியேட் பண்ணுறாரு. திருப்பி இந்த பிரபஞ்சம் அதே நெகட்டிவ் தாட்டை நமக்கு அனுப்புது. அப்படியே அனுப்புறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்படியே போய் அந்த கார் பார்க்கிங்கில் ஒரு சண்டை வருது. அதுக்கப்புறம் திருப்பி அவர் வீட்டுக்கு போகும்போது, ஏன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை திருப்பி பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அகைன் அண்ட் அகைன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதே டென்ஷனில் இருக்கார். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசு பண்ணுறாரு. அதை ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நடக்குது. அதில் சொல்கிறாங்க. ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் வருது, தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிஹேவியர் இருக்குது. ஆஸ் பர் சைக்காலஜி படியும் அதுதான். பட் மேட்டர் இங்கே என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறது மூலமாக, செயற்கையாகவே நீங்கள் மாற்றுறது மூலமாக, விச் மீன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள், ஐ எம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சூப்பராக ஒரு ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நான் யார் கூட இருந்தாலும் கூட, நான் நார்சிசிஸ்ட் கூட இருந்தாலும் கூட நான் ஹாப்பியாக இருக்க முடியுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்படி உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சால் அது அப்படியே உங்களுடைய தாட்ஸாக மாறும். அதை ஹாப்பியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸுங்கிறது உங்களுக்குள்ளேருந்தே வர ஆரம்பிக்கும். அந்த தாட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை யார் கூடயும் வாழ முடியும். ஈவன் நார்சிசிஸ்டே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் மூவியில் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஜோக்கர் இருப்பார். அந்த ஜோக்கர் அப்படின்னு ஜோக்கர்னு சொன்னால் அவர் ஹி வாண்ட் டு பார்ட்டிசிபேட் லைக் தட். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாறணுங்கிறது தான் அவரோட லட்சியம்.
அவர் போய் ஸ்டாண்டப் காமெடி வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லாரும் வந்து அவரை பார்த்து ஏளனம் செய்வாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பார்த்து டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் அந்த இதெல்லாம் தூக்கி எறிவாங்க, கிளாஸ்லாம் தூக்கி அவங்க ஃபேஸில் வந்து எறிவாங்க. சரி, எந்த அளவுக்கு நீ கேவலமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார்னா, இந்த அஃபர்மேஷனை வந்து நம்ப ஆரம்பிப்பார், அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பார். நான் வந்து என்னோட எமோஷன்ஸ் ஓரியன்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். என்ன கிடச்சிருச்சு, நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக நான் திருப்பி அங்கே போவேன், எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க, நான் வந்து அந்த பாராட்டை வந்து பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். விஷுவலைஸ் பண்ணுறது மூலமாக எனக்குள்ளே என்ன எமோஷன் கிரியேட் ஆகும், எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகுது, எனக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகுது. ஏன்னா அது அப்படியே நடக்கிற மாதிரியே நான் இமேஜின் பண்ணுறேன்ல. ஸோ அப்படி சந்தோஷம் கிரியேட் ஆகும்போது திருப்பி அங்கே போகிறாரு, திருப்பி நிறைய ஜோக் சொல்கிறாரு. ஜோக் சொன்னோன்னே எல்லாருமே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் இவரை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி நார்சிசிஸ்ட் கிட்ட நாம் வந்து நம்மளுடைய வே ஆஃப் தாட்டனையும் எமோஷன்ஸையும் மாற்றணும்னு சொன்னால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்டத்தட்ட மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்ல வருது. இப்படி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஓகே, இது அது சொல்ல வரக்கூடியது. அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கிராட்டிடியூட் அஸ் இஃப் காட்டன். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெறணும்னு நினச்சா அவங்களால பெற முடியாது. நீங்கள் பெற்று விட்டோம்னு நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்கள் கையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க, ஃபினான்ஷியலி பயங்கர பேர்டனாக இருக்குது, உங்களால் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. ஆனால் நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு காரில் போகிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைச்சதை போல் இமேஜின் பண்ணிக்கிட்டு நாம் நன்றி சொல்கிறோம். அப்படி நன்றி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த செய்தி போய் சேருகிறது. உங்களுக்கான கோட்டும் உங்களுக்கான காரும் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் காலகட்டத்தில் வந்துடும். இதே மாதிரி இந்த சீக்கிரட்டை வந்து யூஸ் பண்ணி ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து பல மில்லியன் காசுகளை வந்து அவங்க வந்து பை டிக்கெட் வாங்குறது மூலமாக, இந்த லாட்ரி டிக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறது மூலமாக அவங்க பல மில்லியன் காசை வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வின் பண்ணதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து அது எனக்கு ஆல்ரெடி கிடைச்சது போல் அந்த சீட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சீட்டில் வந்து அந்த டிக்கெட்டில் வந்து எனக்கு தேவையான ஒரு விஷயங்கிறது லாட்ரி சீட்டில் வந்து விழுந்துருச்சு, நான் வந்து சந்தோஷமாகறேன், இத்தனை லட்சம் எனக்கு வந்து விழுந்துருச்சு அப்படின்னு நான் சந்தோஷமாகறேன். அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நான் வந்து இது ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த கிராட்டிடியூட் நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விழுந்துடும் அப்படிங்கிறது சீக்கிரத்தினுடைய பாலிசி. ஸோ சிம்பிளாக இப்போ நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் வந்து வெளில வரணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க கூடயே வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சந்தோஷமாக அவங்க கூட வாழ்கிறது போல் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒரு நன்றியை சொல்லுங்கள், தேங்க்யூ சொல்லுங்கள். அப்படி சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன இமேஜின் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். நார்சிசிஸ்ட் உங்களுடைய குழந்தையை வந்து நல்லா சந்தோஷமாக பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து உங்களுடைய ப்ரீநேட்டலில், உங்களோட ப்ரெக்னன்சி நேரத்தில், அடுத்த ப்ரெக்னன்சியில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆளாக வந்து கண்டிப்பாக மாறுவாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த விஷுவலைஸ் பண்ணும்போது, அதை என்ன சொல்கிறது, அந்த ஆல்ரெடி அதை நம்ம பெற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூடில் நம்ம இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாமே போய் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது போன்ற விஷயங்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத சீக்ரெட் சொல்ல வருது. இப்படி தான் நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஆக்ட் அஸ் இஃப். ஒருவேளை அது கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட காசு இல்லை, ஆனால் உங்களுக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு காரை வாங்கணுன்ட்டு உங்களுக்கு ஆசை இருக்குது, எக்ஸ்பென்சிவான காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஷோரூமுக்கு போங்க. எவ்வளவு காசு இல்லாமல், எந்த விதமான காசு உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட காசு இருக்கிறது போலவே நினச்சிக்கிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு உங்களை நேராக ஒரு ஷோரூமுக்கு போங்க. ஷோரூமுக்கு போய் உங்களால் வந்து எந்த விதமான கார் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்கள். எந்த கலரில் வேணும், எந்த மாதிரி மாடல், எந்த டேட்டில் வேணும், எந்த நாளில் வேணும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த கார் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, நீங்கள் வந்து போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த காரை பார்க்கும் போதே நினச்சிக்கோங்க. அப்படி நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் என்பது நடந்துவிடும் அப்படின்னு சீக்ரெட் சொல்லுது. ஓகே, என்ன பார்க்கலாம். ஃபர்கெட் தி ஹவ். இதை நாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மறந்துடுங்க. அது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலையெல்லாம் பிலீவ் பண்ணுறது மட்டும்தான்.
அந்த எமோஷன்ஸை கொண்டு வர்றது மட்டும்தான், அதுக்கான கிராட்டிடியூடை கொடுக்கறது மட்டும்தான். ஆல்ரெடி உள்ளே வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களால் அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே உங்களால் உங்களுடைய மனக்கண்ணில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னால், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னால், அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், அது எப்படி நடக்க போகுது, எங்கேருந்து வரப்போகிறோம், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. யூ ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஹவ். அது எப்படி நடக்குங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதுக்கான ஐடியாஸுங்கிறது அந்தந்த நேரங்களில் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஆட்கள் நேரடியாக அவங்கள தேடி வர ஆரம்பிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயே அந்த சீக்ரெட் மூவிலே வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், நான் ஒரு பிரபல்யமான ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக வந்து மாறணும்னு அவர் விரும்புகிறாரு. அது முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அதாவது இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் நடக்கக்கூடிய இந்த விதமான ப்ரோக்ராமுக்கு என்ன வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து அழைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து விரும்புகிறாரு. ஓகே, அப்படி வந்து அவர் விரும்புகிறார். அப்படி விரும்பும்போது அவருடைய புக்கை வந்து யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி அவர் புக் எழுதியிருக்காரு, ஒரு ஆத்தராக இருக்கார். ஸோ தட் அவர் வந்து அந்த புக் எழுதினதை வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இதே மாதிரி இவர் என்ன விரும்பினாரோ அதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதே சர்ச்சில் அதே மாதிரியான ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இவங்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இவரை கூப்பிட்றாங்க. ஸோ அவர் இது எப்படி நடக்குங்கிற ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டார், ஆனால் நம்பினார், அது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்கெட் தி ஹவ், கேன் ட்ரீம் இட், கேன் அச்சீவ் இட். உங்களால் ஒரு ட்ரீம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர், அவருடைய பேர் கூட ரேன்னா என்னமோ ஒரு பேர் வரும். அவர் வந்து பல நேரங்களில் அவர் என்ன நினச்சிப்பாரா, நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னா இன்றைக்கே வந்து அவர் வந்து அஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். நான் வந்து எதிரி இப்படி குத்த போகிறேன், அப்படி குத்த போகிறேன், இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரால் என்னைக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு மேட்சை வந்து அவரால் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியுதோ அந்த மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே அவர் ஜெயிச்சிருக்காராம். எதை வந்து பர்ஃபெக்டாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியலையோ அந்த கேமில் வந்து அவர் தோற்றுருக்காருங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சுன்னா அப்போ உங்கள் மனசு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அந்த விஷயத்தை உங்களோட லைஃப்பில் கொண்டு வந்துடும்னு அந்த சீக்ரெட்டில் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ தான் நம்ம சைக்காலஜி ஓரியன்டாக வந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விச் மீன்ஸ் நாசிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. என்னென்ன கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருது? ஆக்சுவலி சயின்டிஃபிக்கல் அப்ரோச் மூலமாக, விச் மீன்ஸ் சைக்காலஜி மூலமாக சொல்லக்கூடக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த சீக்ரெட் ஓரியன்டான அந்த அஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியான விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது வருது. என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் வித் இமேஜினேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னா, அப்போனா எல்லாத்துக்குமே ஏன் நடக்கலை அப்படிங்கிறது சைக்காலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு சைக்காலஜி சொல்லக்கூடிய மிக பர்ஃபெக்டான ஒரு பதிலுங்கிறது எமோஷனல் காம்ப்ளெக்ஸ். யார் ஒருத்தவங்களால வந்து ஒரு விஷயத்தை நினச்சி அதுக்கப்புறம் அது ஏன் நடக்க மாட்டேங்குது, பல பேருக்கு நடக்குது பட் இவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ். விச் மீன்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது, சைக்காலஜி என்ன சொல்கிறாங்க, சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் எந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியாதுங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய மைண்டு, ஒருவேளை நமக்கு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு அது சரியாக தான் வந்து கணிச்சிடும். அது ரொம்ப ஈஸி தான். 1 or 2 டைம்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போதே வந்து அது முடியுமா முடியாதாங்கிறத கணிச்சிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அந்த விஷயத்தை வந்து இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது எது வந்து பாசிபிள் இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை தான் அது இமேஜின் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இமேஜினேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஏதாவது ட்ராமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னால், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது லோவாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசே அது விடாது. அது ஓரியன்டான பாடி லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அது ஓரியன்டான பிஹேவியரை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்டு தேவைப்படக்கூடிய ஒரு கோஆப்ரேஷனை கொடுக்காது. அது அகைன் அண்ட் அகைன் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி வேண்டாம் அங்கெல்லாம் போகாத, நீ அடுத்த கடத்துக்கு போனேன்னா உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், உனக்கு நிறைய பிரச்சனை வந்துடும், அதுக்கெல்லாம் போகாதான்னு சொல்லிட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய மைண்டுங்கிறது ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது என்ன பண்ணாது, அது வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் அந்த அடுத்த கடத்துக்கு போனாலும் கூட அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால அவங்க சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷனை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக கோஆப்ரேட் பண்ணி நம்மளால் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான நமக்கான ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லாமல் போயிடலாம். ஸோ எமோஷனல் காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இமேஜினேஷனுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்தோன்னு சொன்னால் நம்ம என்ன இமேஜினேட் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்காது.
எவ்வளோ வந்து கனவு கண்டாலும் அது வந்து நடக்காதுங்கிறது தான் சைக்காலஜி. அதான் இயல்பான விஷயங்களும் கூட. பட் சீக்ரெட் என்ன சொல்லுதுன்னா, அந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸை பற்றி அது வந்து ஒரு டார்க் ஸ்பேஸாக தான் அதை வச்சிருக்கு. அதை பற்றி அது கவலைப்படுறதே இல்லை. இவங்க எந்த ஒரு விஷயங்களில் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றியும் அது கவலைப்படலை. அது சொல்லக்கூடியதுங்கிறது ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நம்புங்க. அந்த ஜஸ்ட் அந்த நம்பிக்கையே வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் ஒரு வேலை ஏதாவது ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு வேலை சொல்ல வரணும். திஸ் இஸ் வாட் இஸ் அவர் கேஸ். அப்போ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது, சைக்காலஜி அப்படிங்கிறது இந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் ஓரியன்ட் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. பட் சீக்ரெட் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நாட் மைண்டிங் த பாசிபிலிட்டிஸ். சீக்ரெட்டில் இருக்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படிங்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க மிகப்பெரிய ஒரு குறைபாடுங்கிறது, எல்லாத்தையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷனை இந்த சீக்ரெட் மூலமாக அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். எது முடியுமோ அது மட்டும்தானே முடியும் இந்த உலகத்தில். சீக்ரெட் உடனே ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த விஷன் போயிடுச்சு, அவங்களுக்கு கண் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது, அந்த கண் மூலமாக இனிமேல் அவங்களால வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டை இந்த பிலீவ்ஸ் மூலமாக, இந்த எமோஷன்ஸ் ஓரியன்டாக ஆல்ரெடி நான் கண்ணுகளை பெற்றுவிட்டேன், என்னுடைய கண்ணுக்கெல்லாம் வந்து ஒளி வந்துருச்சு, என்னுடைய கண்ணை வந்து என்னால் வந்து விஷயம் வந்துருச்சு, என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிற அந்த பிலீவ்ஸை வச்சுட்டு அந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டிட முடியுமா? முடியாது. அதை வேறு இடங்களில் நடத்தி காட்டலாம். விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு வேளை அந்த கண்ணை வந்து மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு வேற ஒரு கண் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேறு. பட் இந்த இம்பாசிபிள்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சீக்ரெட் பேசவே இல்லை. அப்போ எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேணுங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸாக்டாக என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சால் அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இந்த சீக்ரெட்டுங்கிறது. அப்போ எக்ஸாக்டாக நான் வந்து கணிக்கிறேன், என்னென்னா இந்த கண் மூலமாக தான் எனக்கு விஷன் வேணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸாக்டாக விஷுவலைஸ் பண்ணுறேன்னா அது எப்படி நடக்கும்? ஸோ அந்த இம்பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணுறதில்ல. ஈவன் நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி, அது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர். அதை வந்து யாராலையும் திருத்த முடியாது இல்லையா? ஆனால் சீக்ரெட் வந்து நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுது, என்னென்னா இது எல்லாம் மாறிடும் நீ நம்பு. இப்படி ஒரு ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுனால இதை நம்பக்கூடிய ஆட்கள், அது முக்கியமாக இந்த மாதிரி ட்ராமாவில் மாட்டிக்கிட்டு இருக்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், நம்மளை மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறோம், நம்ம அகைன் அண்ட் அகைன் அந்த ட்ராப்புக்குள்ளேயே இருப்பதற்கு மறைமுகமாக சீக்ரெட்டும் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நம்மளை வந்து அப்படியே புட் டவுன் பண்ணணும்னு பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவன் நம்மளுடைய அம்மா அப்பா கூட நினைக்கலாம், எதுக்கு இது வந்து ஏதாவது வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நமக்கு எதுக்கு அகைன் அண்ட் அகைன் உள்ளேயே வந்து அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுடைய அம்மா அப்பாவே நம்மளுடைய பேரண்ட்ஸே நினைக்கலாம். அதுக்கு அவங்க ஒரு வேலை படிச்சிருந்தாங்கன்னா இந்த சீக்ரெட்டுங்கிற ஒரு புக்கை, எல்லாரும் ரிலீஜியஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கு பதிலாக சீக்ரெட்டுங்கிற ஒரு புக்கை கொடுத்து இதை இப்போ நீ படி, எல்லாம் மாறிவிடும் நீ நம்பு, நீ அவங்க கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு வரணும்னு நம்பக்கூடாது, அதெல்லாம் நடக்காது, அவங்க கூட இருக்கிறோம் நீ நம்பு, அவங்க உன்னை சந்தோஷப்படுத்துவார்கள் என்று நீ நம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிற, ஒரு டார்க் சைக்காலஜி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற, மேனுப்புலேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு சீக்ரெட்டுங்கிற புத்தகம் ஒரு வேலை ஹெல்ப் பண்ணலாம். அதை நாமளும் நம்பும்போது எத்த தின்னா பித்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் அதை நம்பும்போது நமக்கு பிரச்சனைகள் வரலாம். புரியுதா? அது ஒரு பிரச்சனைப்பா. ட்ராமா பாண்டிங் வித் ஆக்ட் அஸ் இஃப். இந்த ட்ராமா பாண்டிங் அப்படிங்கிறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன் கிட்ட, ஓகே, அந்த யார் வந்து நமக்கு வந்து இந்த ட்ராமாவை வந்து கிரியேட் பண்ணுறாரோ அந்த ஒரு பர்சன்கிட்ட நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கிலின்னு சொல்லலாம். அது ஒரு டிபெண்டன்சி, ஒரு கோ டிபெண்டன்சின்னு சொல்லலாம். அந்த ஒரு ட்ராமா பாண்டிங் சொல்கிறது, அந்த ட்ராமாவோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இது வந்து அப்படியே வந்து பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் வந்து அது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக வந்து இது ஏற்படுது. அப்போ அது ஹீலிங் ப்ராசஸ் மாதிரியான சில விஷயங்கள் செஞ்சு கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபிஸ்லாம் போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நம்ம வந்து வெளில வர வேண்டியது இருக்குது. ஆனால் சீக்ரெட் ஒரே ஒரு போடு போட்டுருது, ஜஸ்ட் ஆக்ட் அஸ் இஃப் இட் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. அது நடந்துருச்சுன்னு நீ இமேஜின் பண்ணிக்கிட்டு நீ பெசாட்டுக்கு போக ஆரம்பிச்சிரு, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ட்ராமாவை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. அதில் என்ன நம்ம ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம எப்படி திருத்தணுங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணணுமா? அதுவும் தேவையில்லை. நீ போய்கிட்டே இரு, அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தோண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீ செய்ய ஆரம்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த சைக்காலஜி ஓரியன்டாக நம்மளுடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டினுடைய உதவி இல்லாமல் நம்மளுடைய மைண்டை வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தானே.
ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இந்த வீட்டில் வாழ்கிறேங்கிறதுக்காக இந்த வீட்டில் கூடிய எல்லா இதுவுமே எனக்கு தெரியுமா? தெரியாது. எந்த எலக்ட்ரிக் வயர் எங்கே போகுங்கிறது எலக்ட்ரீஷியனுக்கு தான் தெரியும். எந்த பைப்பு எங்கே ஒர்க் ஆகுதுங்கிறது பிளம்பருக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாதுல்ல. நம்ம இங்கே இருக்கலாம் இல்லையா? இது நம்ம வந்து இதை ஓன் பண்ணியிருக்கலாம். பட் ஓன் பண்ணால் இட் டசன்ட் மீன்ஸ் வி நோ எவ்ரிதிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணாமல் எந்த விதமான விஷயங்களும் செய்யாமல் ஜஸ்ட்டு வந்து நான் வந்து பேப்பரில் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டே அகைன் அண்ட் அகைன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை மாறும்ன்ட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறனாலையும் தேங்க்யூ என் வாழ்க்கை மாறிடுச்சு தேங்க்யூன்ட்டு உட்காந்துட்டு வந்து நான் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு விஷயங்களை நம்புறதுனாலையும் அப்படியே ஒரு ஃபேக்கான ஒரு கிராட்டிடியூடை வந்து எனக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணுறதுனாலையும் நீங்கள் உங்களை வேணால் ஏமாற்றிக்கலாமே தவிர அவங்க மனசெல்லாம் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஓகே, உங்கள் மனசை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கேன் நம்பு, நான் ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்கேன், இதெல்லாம் மாறிடுச்சுன்னு நம்பு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது அந்த நேரங்களில் வேணால் சரி போ நம்புகிறேன் போய்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேணால் சொல்லுமே தவிர கண்டிப்பாக உங்களுடைய மனசை அவங்களால் நம்ப வைக்கவே முடியாது. அது அந்த ஒரு சேட்னஸ்லேயே தான் இருக்கும். அது அந்த ட்ராமாக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, செல்ஃப் எஸ்டீம் விஸ் ட்ரீம் ஆன் இட். ஒரு விஷயத்தை வந்து நாம் கனவு கண்டால் மட்டும் பத்தாது, அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுற அளவுக்கான செல்ஃப் எஸ்டீம் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். நான் கடைக்கு போனால் மட்டும் பத்தாது, நான் கடைக்கு போவேன் இதெல்லாம் வாங்குவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதை வாங்குறதுக்கு தேவையான அளவுக்கான ஒரு பணம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அதான் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்காமல் அது என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் அதை புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட்டு நான் ட்ரீமை வந்து மட்டும் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அது கண்டிப்பாக ஒத்து வராது. Got it? Cognitive bias. Yes. 9 out of most. Yeah. இந்த மாதிரியான சீக்ரெட் மாதிரியான ஓரியன்டான புக்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? நாம் வந்து ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிடறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்லேயே வந்து ஒரு மூவி அந்த மூவிலே வந்து சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படி வாழும்போது அவர் என்ன நினச்சாருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக டீட்டெயில்டாக எந்த மாதிரி இப்போ ஒரு வேளை நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொன்னால், ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு வீட்டை வந்து நம்ம கட்டி அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப டீட்டெயில்டாக எழுதி வச்சிருக்காரு. டீட்டெயில்டாக எழுதி அதை வச்சுட்டு அதை ஒரு டைரி மாதிரி எழுதிட்டு அதை ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதை வந்து தூக்கி பரன் மேலே போட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், சக்ஸஸ் ஆகுது, அப்புறம் ஒரு இதாகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடு கட்டும்போது இதெல்லாம் வெக்கேட் பண்ணணும்ல, அப்படி வெக்கேட் பண்ணும்போது இந்த பரன் மேலே இருக்கிற அந்த நோட் எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த நோட்டில் வந்து எழுதி வச்ச மாதிரியே எக்ஸாக்டாக ஒரு வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ த சீக்ரெட் வில் ஒர்க், அப்போ த லா ஆஃப் அட்ராக்ஷன் வில் ஒர்க் அப்படிங்கிறத அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி எத்தனையோ விஷயங்களை அதே டைரியில் அவர் எழுதி வச்சுருந்துருக்கலாம், அதெல்லாம் நடக்காமல் போயிருந்துருக்கலாம். அண்டு இந்த தேதியில் இந்த டேட்டில் வந்து அவர் இது நடக்கும்னு அவர் அதில் எழுதி வைக்கலை. ஒருவேளை அப்படி எழுதி வச்சுருந்தா அதே இது நடக்குமான்னா சொல்ல முடியாது. அப்படி நடந்திருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போ நம்ம இமேஜின் பண்ணும்போதே தெரியலையா, இந்த டேட்டில் இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த ஒரு இதில் வந்து இதை வந்து நடக்கணும், அது எக்ஸாக்டாக இதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கணிச்சு வச்சுருந்தா அது நடக்குமா? 1 out of million மாதிரி தானே இருக்கும். நடக்கவே நடக்காதுல்ல. அது எப்படி நடக்கும்? நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போதே நம்மளால் முடியாதுங்கிறது தோணுதில்ல. அது வாய்ப்பே இல்லைன்னு தோணுதில்ல நமக்கு. அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, இதே மாதிரி அவர் பல விஷயங்கள்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் நடக்காமல் போன விஷயத்தெல்லாம் அவர் கவுண்ட் பண்ணலை. ஒன்றே ஒன்று நடந்துருச்சு, அதை அவர் கவுண்ட் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை as per the சைக்காலஜி படி வந்து அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுங்கிறது அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அந்த ஆழ்ந்த ஏக்கத்தோட இப்போ வந்து அவர் செல்ஃப் எஸ்டீம் அதிகமானதுனால அந்த ஆழ்ந்த ஏக்கத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து அந்த லாங்கிங்கை வெளியில் கொண்டு வந்து அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஹவவர் இவர் தானே அந்த டைரி எழுதினார், யாரோ ஒருத்தவங்க எழுதி ஒன்றும் அதை கொடுக்கல, அதுவும் ஒன்று இருக்குல்ல. ஸோ நடக்காமல் போன எத்தனையோ விஷயங்களை இது பார்க்க மாட்டேங்குது. நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது நடந்துருச்சு அப்போ இது உண்மைன்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குது. இது ஒரு சூடோ சயின்ஸ், நிரூபிக்கப்படாத ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு தியரி இது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இது எல்லாத்தையும் நம்ம நம்ப ஆரம்பிக்க நாமளே ஒரு காக்னிட்டிவ் பயாஸ்குள்ளே போய்டுறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் ஒரு அறிவு சார்ந்து அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அதில் வந்து ஃப்ளாஸ் இருக்குங்கிற விஷயங்களை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், மறந்துடுறோம். சில நேரங்களில் அன்கான்ஷியஸாக நம்மளுடைய மைண்ட் அதை அவாய்ட் பண்ணிடுது.
ஏன் அவாய்ட் பண்ணுது? ஃபேக்கான ஒரு பிலீஃப்ஸை வச்சுக்கிட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் இதையே நம்பிக்கிட்டு இப்படியே காலம் கடத்துவதற்கு ஒரு வேளை நம்முடைய மைண்டுங்கிறது நமக்கே தெரியாமல் நம்மளை மேனிப்புலேட் பண்ணலாம். காட் இட். ஏன்னா செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது நமக்கு இம்ப்ரூவ் ஆகிறது வரைக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கும். திஸ் இஸ் வாட். ஓகே, வாட் ஆர் ஆல் த சப்போர்ட்டிவ் தெரப்பிஸ் ஓவர் தேர்? ஸோ இதுலேருந்து நம்மளால் வந்து ஒரு எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த அஃபர்மேஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன், என்ன இந்த மாதிரியான ஹீலிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூடோ சயின்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் சயின்டிஃபிக்கலி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளால் இந்த ட்ராமாவை ஹேண்டில் பண்ண முடியாது. இதிலிருந்து நம்மால் வெளிவர முடியாது. இதை ஒரு சரியான ஒரு டூலாக நம்மளால் பயன்படுத்த முடியாதுங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். தென் வாட் எல்ஸ்? என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதுக்கு சைக்காலஜி ஓரியன்டான சப்போர்ட்டிவ் தெரப்பிஸ் இருக்குது. ட்ராமா ஹீலிங் சைக்கோ டைனமிக் தெரப்பி. உங்களுடைய ட்ராமா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சைல்டுஹுட் ட்ராமானால் இப்போ நீங்கள் நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா சைல்டுஹுட் ட்ராமா ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப்ப பண்ணுங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த நார்சிசிஸ்ட் கிட்ட நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி சரி பண்ணுறது? இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் வந்து இந்த சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படிங்கிறது இன்வென்டட் பை த சிக்மண்ட் ஃப்ராய்ட், த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். அவருடைய அந்த சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேளை ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராமாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வெளில வரதுக்கு பார்க்கலாம். இட் கேன் பி லைக் தட். ஓகே, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பருக்கு இதான் நம்மளோட அட்மின் நம்பர். தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, பிஹேவியர் சேஞ்ச் ஃபார் த ஸ்கீமா தெரப்பி. ஸ்கீமா தெரப்பி, ஸ்கீமா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, அது வந்து ஒரு பேட்டர்ன். சின்ன வயதுலேருந்தே நமக்குள்ளே வந்து பலவிதமான எமோஷன்ஸ் ஓரியன்டாக அது எல்லாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஒரு பேட்டர்னை வந்து படப்பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து எப்படி எல்லா விதமான இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலையாளி இருக்காங்கன்னா அவங்க ஒரு பேட்டர்ன், ஒரு சைக்கோபாத் கில்லர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து அவர் மாட்டி கொடுக்காம இவ்வளோ நாள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு நம்மளை கோப்ப பண்ண வைக்கிறதுக்காக, இந்த லைஃப்பில் அப்படியே கோப்ப பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதமான ஒரு பேட்டர்னை வந்து அது இது பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளை அகைன் அண்ட் அகைன் இதே இதுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதிலிருந்து நாம் வெளிவருவது எப்படி, நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஓரியன்ட் ஸ்கீமா தெரப்பி அப்படிங்கிற விஷயங்கிறது ஸ்கீமா தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இது மூலமாக நம்மளுடைய பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சி அந்த பிஹேவியர் எப்படி மாற்றலாங்கிற ஒரு ஐடியாவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, குரூப் தெரப்பி அவைலபிள் ஓவர் தேர்? அஃப்கோர்ஸ் எஸ். நம்மளுடைய வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 பேர் கொண்ட நம்மளை மாதிரியே லைக் மைண்டடாக நம்மளை மாதிரியே சிமிலர் ப்ராப்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்கக்கூடிய இல்லை சர்வைவர் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான குரூப் தெரப்பிஸ் அப்படிங்கிறதும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தயவு செய்து எத்த தின்னா பித்தந்தலையும் சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணி அகைன் அண்ட் அகைன் இந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டாம். எது முடியாதோ அதை முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணி நாம் வந்து வெளில வர பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட எமோஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸை நம்ம சரி பண்ணாலே போதும். நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு தெளிவான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெளியே வந்துடலாம். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்பௌஸை உங்களால் திருத்த முடியாது. அவட வந்து வெளில வர்றது மட்டும்தான் ஒரே ஒரு இலக்கு. அதுக்கு கவுன்சிலிங் ஓரியன்டாக இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ஹெல்ப் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேறு என்ன, கிளம்புவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். I am your Rajkumar Pandian, psychologist. That is what